வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க கூலி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கூலி படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் தான் தேவா. தேவா சென்னையில் தேவா மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு மேன்ஷனை வச்சு நடத்திட்டு இருக்காரு. தேவாவுடைய உயிர் நண்பன் தான் ஆக்டர் சத்யராஜ். அவருடைய பேர் இந்த படத்தில் ராஜசேகர். தேவாவுடைய உயிர் நண்பன் ராஜசேகர் திடீர்னு மாரடைப்பால் இறந்துட்டதா தகவல் வருது. நண்பனுடைய இறப்பு செய்தி கேட்டதுமே உடனே அவருடைய இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக தேவா அவருடைய ஊருக்கு போறாரு. அங்க போய் நண்பனுக்கு இறுதி மரியாதை செலுத்துறாரு. அப்பதான் ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. நண்பன் ராஜசேகர் உண்மையிலே மாரடைப்பால இறந்து போல அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ தேவா கண்டுபிடிக்கிறாரு. நம்ம நண்பனுடைய சாவுக்கு என்ன காரணம், அவனை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ தேவா தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ராஜசேகரும் ராஜசேகருடைய குடும்பமும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த பிரச்சனையால ராஜசேகர் பொண்ணுங்களுக்கும் ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு பக்கம் நம்ம நண்பனை கொன்னது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி அவனையும் பழிவாங்கணும். அதே நேரத்தில் ராஜசேகர் குடும்பத்துக்கு வந்த பிரச்சனையை சமாளித்து ராஜசேகருடைய பொண்ணுங்களையும் உயிரோடு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிறாரு நம்ம ஹீரோ தேவா. அதுக்கப்புறம் நம்ம உயிர் நண்பனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேவா, அதாவது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இறங்கி செய்யக்கூடிய தரமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தை போய் எப்படி தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ தெரியலை. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த படத்துக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் எல்சியூவில் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்சியூவில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் ஸ்டாண்டலோன் படம் அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறமும் இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகமாச்சு. ஏன்னா இது லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பண்ணக்கூடிய படம் அப்படின்னு. இதுக்கேற்ற மாதிரியே இந்த கூலி படத்தில் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப சூப்பராக போச்சு. லோகேஷ் கனகராஜ் ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளேவை பண்ணியிருக்காரு கூலி படத்தில். படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படின்னு படம் போகிறதே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதிலும் ஆக்டர் ரச்சிதா ராம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் வெறித்தனமாக இருக்குது. அவங்களுடைய கேரக்டர் மட்டும் இல்லை, ஆக்டர் சோபின் அவருடைய கேரக்டரும் பயங்கரமாக இருக்குது. ஒரு வெறித்தனமான வேற லெவலில் ஒரு சம்பவத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்டர் சோபின், ஆக்டர் ரச்சிதா இவங்க 2 பேருமே கூலி படத்தில் பயங்கரமான சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா என்னடா நடிப்பில் இப்படி மிரட்டியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை கூலி படத்தில் பண்ணியிருக்காங்க. படத்தில் எக்கச்சக்க ஆக்டர்ஸ் இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில், ஆக்ஷனில், காமெடியில், ஃபனில் அப்படின்னு எல்லாத்திலுமே தாண்டா கிங்கு அப்படின்னு காட்டியிருக்காரு. ஆக்டர் நாகார்ஜுனா ஸ்டைலிஷாக ரொம்ப சூப்பராக ஒரு வில்லன் ரோலை பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆக்டர் நாகார்ஜுனாவை பார்க்க அப்படி என்னையா இவ்வளோ எங்கே இருக்காரு அப்படின்னு தோணுது. கூலி படத்தில் ஹைலைட்டு அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் தான். என்னம்மா எடுத்திருக்காங்க அந்த பிளாஷ்பேக் போர்ஷனை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்க்க எங்கான லுக்கில் நம்ம விண்டேஜ் தலைவரை பார்த்த மாதிரி இருக்குது. ஆக்டர் உபேந்திர கேரக்டரை ரொம்பவே சைலண்டாக வச்சிருந்து சூப்பர் ஸ்டார் ஒரு விசில் அடிச்சதும் கூண்டுக்குள்ளே சைலண்டாக பதுக்கியிருந்த சிங்கம் மாதிரி வெளியே வந்து பயங்கரமாக வேட்டையாடுவார். அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. படத்தில் ஆக்டர் நாகார்ஜுனா, ஆக்டர் சத்யராஜ், ஆக்டர் ஸ்ருதிஹாசன், அமீர் கான், ஆக்டர் உபன்னா இவங்க எல்லாரையும் பக்காவா படத்தில் பயன்படுத்தியிருக்காரு டைரக்டர் லோகேஷ். படம் தாறுமாறா இருக்கு. இன்டர்வல் சீன்லாம் மரணமா இருந்துச்சு. சோசியல் மீடியாவில் சில பேர் படம் நல்லா இல்லை, உதவல, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்க சொல்ற எதையுமே துளி கூட நம்பாதீங்க. நீங்களே போய் படத்தை பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். படம் ஃபுல்லாவே சஸ்பென்ஸ், த்ரில்லர், காமெடி, சென்டிமெண்ட், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், நம்ம தலைவரோட ஆக்ஷன் பேக்கேஜ் அப்படின்னு கூலி படத்தை பயங்கரமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பூஜா தேவர மோனிகா சாங்கும் சூப்பர் ஸ்டாருடைய சிக்கு சிக்கு சாங்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன்ல பார்க்கவே இப்படி ஒரு சூப்பரான படத்தை எப்படி தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ தெரியல. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு. ஒரு தரமான படம் தான் இந்த கூலி படம். இப்போ யார் சொல்றதையும் கேட்காதீங்க, நீங்களே போய் படத்தை பாருங்க. படம் தரமா இருக்கு. கண்டிப்பா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்தை ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான தரமான படமாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சூப்பரான நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. படம் நல்லா இல்லை அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றவங்களை கண்டுக்காதீங்க. நீங்களே வந்து கூலி படத்தை பாருங்க, அப்பனா தான் உங்களுக்கு தெரியும் படம் உண்மையிலே தரமா நல்லா தான் இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.